வணக்கம் ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கேஎஸ் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு ரோட் மேப் சிலபஸ் கம்ப்ளீஷன் ஃபார் மே 27 இன்டர் எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து ஜூலை 12லேருந்து மே 27க்கு கிளாஸஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஜூலை 10 வந்துட்டு கட் ஆஃப் டேட்டு. ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுங்க, எப்போ போர்ஷன்ஸ் ஆரம்பிக்கும், எப்போ போர்ஷன்ஸ் முடியும், எந்தெந்த மாதம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ, இந்த ஸ்க்ரீன் ஷேர் நான் பண்ணுறேன், இதை பாருங்கள். ஸோ இதுதான் எங்களோட பிளான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜூலை மாதம் வந்துட்டு காஸ்டிங்கும் அக்கௌண்ட்ஸும் ஆரம்பிக்கிறோம். அண்டு அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஆல்மோஸ்ட் 4 months போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெய்லி, அதாவது வாரத்துக்கு ஒரு 4 கிளாஸு, ஒரு 2 hours பெர் கிளாஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி அதை நம்ம ஒரு 4 months போட்டிருக்கோம். காஸ்டிங் வந்து வாரத்துக்கு 5 கிளாஸாவது பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்துட்டு 3 months, 2 months to 3 months வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டிங் ஜூலைலேயே ஸ்டார்ட் ஆகலாம், ஆர் ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகலாம். நான் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்கேன். ஸோ எப்போ ஆரம்பித்தாலும் அது ஒரு 60 கிளாஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஆகஸ்ட் செப்டம்பர் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பசங்க காஸ்டிங்க்கு டெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக அக்டோபரில் எழுதிடுவாங்க, ஆடிட்டிங் டெஸ்ட் அக்டோபரில் எழுதிடுவாங்க, அக்கௌண்ட்ஸுக்கு டெஸ்ட் வந்துட்டு நவம்பரில் எழுதுவாங்க. இதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எழுத போகிற டெஸ்ட் இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு. இதை தவிர அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிடுவாங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அது அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். சாப்டர் வைஸ் டெஸ்ட் நான் இதில் கொண்டே வரல, பிகாஸ் அது ஆல்மோஸ்ட் எழுதிட்டே இருப்பாங்க. ஒரு 180 சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக. ஸோ அது இதில் நான் கொண்டு வரல. அதுக்கப்புறம் நவம்பரில் அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அக்டோபர்லேயே இந்த காஸ்டிங் ஆடிட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா 3 சப்ஜெக்ட் இப்போ முடிஞ்சிருது, அக்கௌண்ட்ஸு, காஸ்டிங், ஆடிட்டிங் முடிஞ்சுது. பட் காஸ்டிங் ஆடிட்டிங் முடிஞ்சோடனே அவங்களுக்கு எஃப்எம் ஆரம்பிச்சிடும். நவம்பரில் அவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அந்த மாதமே படிச்சுட்டு அந்த மாதமே டெஸ்ட்டும் எழுதி முடிச்சிருவாங்க. எஃப்எம் கொஞ்சம் பெருசு, அதனால் எஃப்எம் வந்து அக்டோபரில் படிக்க ஆரம்பித்து நவம்பரில் முடித்து நவம்பரில் ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதி முடிப்பாங்க. நவம்பரில் மிட் ஒரு 15th வாக்கில் நம்ம வந்து லா ஆரம்பிச்சிருவோம். அதே டைமில் நவம்பர் 20 வாக்கில் நம்ம வந்து ஜிஎஸ்டியும் ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் ஜிஎஸ்டியும் ரொம்ப இடிச்சுது அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் தள்ளி வைப்போம். ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் கெடுபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது எப்போ, அதாவது இது வந்து 15 டேஸ்ன்ற கணக்கு. இப்போது எஃப்எம் வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு மந்த்லேயே முடிஞ்சிருக்கும், அக்டோபர்லேயே முடிஞ்சிருக்கும். நவம்பரில் ஃபஸ்ட்டு 15 டேஸ் மட்டும் தான் அவங்க எஃப்எம் எடுத்துப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சின்ன சப்ஜெக்ட். ஸோ அதனால் அது அதுவும் 15 டேஸ்லேயே முடிஞ்சிடும் மோஸ்ட்டாக. அதில் ஏதாவது ஸ்பில் ஓவர் இருந்தால் லா வந்து ஒரு 2 நாள் 3 நாள் லேட்டாக ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நவம்பர் மிட்டில் லா ஆரம்பிக்கும், ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 நான் ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் டிசம்பரில் நம்ம வந்து லா மோஸ்ட்லி முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஸ்பில் ஓவர் இருந்தால் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கு, ஜிஎஸ்டியும் ஸ்பில் ஓவர் இருந்தால் ஜனவரி ஃபஸ்ட் வீக் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு வந்து மே மந்த்துக்கான சிலபஸை ஆல்மோஸ்ட் 5.5 சப்ஜெக்டை நம்ம ஜான்வரி ஃபஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுவோம். ஜான்வரி பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுவோம் ஃபுல்லாக. டிடி வந்துட்டு, ஏன் டிடியை வந்து டிசம்பரில் வச்சுருக்கேன் அப்படின்னா, 2025 ஐசிஐ வந்து டேக்ஸ்க்கான புக்கை நவம்பரில் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் நவம்பர் எண்ட்லேயோ டிசம்பர்லேயும் தான் ஸ்டார்ட் பண்ணோம், மே 25 எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது. ஸோ அதுதான் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, ஐசிஐயில் டேக்ஸ் புக் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, டேக்ஸ் புக் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு. போன வருஷம் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணாங்க. இத்தனைக்கும் போன வருஷன்றது என்னன்னா, டேக்ஸ் புக்குன்றது ஓல்டு 1961 ஆக்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அசஸ்மெண்ட் இயர் மட்டும் தான் மாறிச்சு. வெறும் அசஸ்மெண்ட் இயர் மட்டும் மாறி சம்ஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நவம்பர் ஆயிடுச்சு. இந்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர் மட்டும் மாறல, மொத்த இன்கம் டேக்ஸ் ஆக்டே மாறி போச்சு. அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த 1961 ஆக்ட், இவ்வளோ வருஷமாக 65 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு 1961 ஆக்டை தூக்கி போட்டு இப்போ நம்ம ஒரு புது ஆக்டை வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த புது ஆக்ட்னும் போது சம்ஸே மாறும், செக்ஷன்ஸே மாறும், எல்லாமே மாறணும் போது இப்போ டேக் சம் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் எண்ட்லேயோ நவம்பர்லேயோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ டிசம்பரே போட்டு வச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெடியூலை தான் மற்ற அகாடமிஸும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ
டேக்ஸ் டிடிஏ மட்டும் எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சுட்டு நம்ம டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். 1 2 3 4ன்னு டெஸ்ட் எழுதிட்டு இருப்போம். ஸோ நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதம் வந்து ரிவிஷனுக்காக வச்சுருக்கேன். 3 months ஐ கெப்ட் ஃபார் ரிவிஷன். கண்டிப்பாக வந்துட்டு இந்த 3 ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் மே 27 எக்ஸாம் அவங்க போகும்போது தே வில் பி வித் வெரி வெரி குட் கான்ஃபிடென்ஸில் போவாங்க அப்படின்றது என்னோட பாயிண்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 2 குரூப் அடிக்கலாம். ஒரு நாளைக்கு 8 to 10 hours படித்தோம் அப்படின்னா இந்த ஷெட்யூல் படி கண்டிப்பாக 2 குரூப் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எல்லா பேப்பரும் கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா அக்கௌண்ட்ஸு பேப்பர் 1 கவர் பண்ணிட்டோம், லா பேப்பர் 2 கவர் பண்ணிட்டோம், ஜிஎஸ்டி டிடி கவர் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் குரூப்பு காஸ்டிங் கவர் பண்ணிட்டோம், ஆடிட்டிங் கவர் பண்ணிட்டோம், எஃப்எம்எஸ்எம் கவர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம் இதில். ஸோ இது தவிர இது எல்லா ஷெட்யூலும் போட்டதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் நமக்கு வந்து கேப் இருக்குது. அங்கே வந்து டெஸ்ட் 3, அப்புறம் ஏப்ரல் டெஸ்ட் 4 அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வி வில் பி வெரி கான்ஃபிடென்ட். ஓகேவா, நம்ம இந்த மாதிரி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது சொதப்பிச்சுனா கூட நமக்கு பிப்ரவரி மாதம் வந்து ஒரு மாதிரி கிரேஸ் பீரியட் இருக்குது. ஸோ நம்ம மார்ச் ஏப்ரல் தான் வந்து மாக் டெஸ்ட் சீரிஸ் ரிவிஷனுக்குலாம் வச்சுருக்கோம். அப்படி இருந்தால் கூட நமக்கு பிப்ரவரிக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் காலியாக தான் இருக்குது. ஏதாவது ஸ்பில் ஓவர் இருந்தால் கூட நம்ம வந்து இப்போ பாருங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான்வரியே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் காலியாக தான் இருக்குது. அங்கேயே நம்ம டெஸ்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது போர்ஷன் ஸ்பில் ஓவர் இருந்தால் கூட நம்ம ஜான்வரி வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் 10th 12th வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த டெஸ்ட்லாம் போட்டது பொங்கலுக்கு அப்புறம் தான் போட்டிருந்தேன். ஒரு 15 16 தேதிக்கு மேலே தான் நான் இந்த டெஸ்ட்லாம் போட்டிருந்தேன். ஸோ ஈஸியாக அந்த ஃபர்ஸ்ட் 10 days கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பில் ஓவர் இருந்ததுன்னா, லாக்கு ஸ்பில் ஓவரோ ஜிஎஸ்டிக்கு ஸ்பில் ஓவரோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் 10 days ஆஃப் ஜான்வரி நம்ம யூஸ் படுத்திக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதான் பிளானு. அண்டு யார் யாரெல்லாம் இன்னும் வந்து ஜாயின் பண்ணலையோ ட்ரை டு ஜாயின் பை July 10th. பிகாஸ் நம்ம வந்து எவ்வளோ ஏர்லியாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது தான் மேட்ரே இருக்குது. early ஸ்டார்ட் early ஃபினிஷ் சிஏ பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்குலாம் தெரியும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பாஸ் பண்ணது வந்துட்டு ஆல்மோஸ்ட் 18 years சிஏ இன்டர் பாஸ் பண்ணும்போதே. ஸோ ஃப்யூச்சரில் மேபி 18.5 to 19 yearsல சிஏ இன்டர் பாஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ வந்துட்டு எல்கேஜி ஜாயின் பண்ணுறதுக்கே அந்த வயசு கட் ஆஃப் மாற்றிருக்காங்கல்ல. ஸோ அதனால் மேபி பை 19 யூ வில் பி கம்ப்ளீட்டிங் யுவர் சிஏ இன்டர் இன் ஃபியூச்சர். ஸோ நல்லா படிக்கலாம், வாங்க ஸ்பீடாக படிக்கலாம். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுற ட்ரை பண்ணலாம். நான் இப்போ எப்பயுமே நான் சொல்லுவேன், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறது ட்ரை பண்ணணும். முடிஞ்சால் ஆல் இண்டியா ரேங்க்னு ஒன்று எய்ம் பண்ணி அதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆல் இண்டியா ரேங்க்னு எய்ம் பண்ணால் பாஸ் ஆயிடலாம். ஷோர் ஷார்ட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல 2 குரூப் அப்படின்னு நினச்சி படித்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு குரூப்பாவது பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஆல்வேஸ் எய்ம் ஹை அண்ட் ஒர்க் ஹார்ட். நம்ம கைடன்ஸ் இருக்கும் எப்பயுமே. ஒரு பிக் டீம் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. பிக் டீம்னா என்ன, ஸ்மால் டீம் தான், ஆனால் ஸ்மால் டீமே பிக் டீம். ஸோ நிறைய பேர் உங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறது இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை ஃபார் கொஷின் பேப்பர் செட்டிங் ஆர் கரெக்ஷன்ஸ். எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுறோம். பிகாஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து லைன் பை லைனோ எங்கள் டீம் வந்து லைன் பை லைனோ பார்த்து சஜஷன் சொல்லும்போது தான் எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறான்ற grip இருக்குது, எங்கே தப்பு பண்ணுறான்ற grip இருக்குது. எல்லாத்தையும் ஏஐ கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒன்று அள்ளி மார்க் போடுது, இல்லைனா வந்து ஒன்றுமே மார்க் போட மாட்டேங்குது. அதுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லவும் தெரில. அது மாதிரி இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஏஐலாம். கொஷின் பேப்பர் செட்டிங்க்கும் ஏஐ யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், கரெக்ஷனுக்கும் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். எங்களுக்கும் அதுக்கும் வந்துட்டு எம்சிக்யூவில் மட்டும் தான் மேட்ச் ஆகுது, டிஸ்கிரிப்டிவில் மேட்சே ஆகலை. அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாமே இப்போதைக்கு மேனுவல் தான். ஏஐ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் டெவலப் ஆகணும். நாங்கள் அதுக்காக ஏஐ யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்ல வரல, இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அது இன்னும் டெவலப் ஆகணும். ஸோ கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர் கரெக்ஷனுக்குலாம் இப்போதைக்கு நாங்கள் மேனுவல் தான் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் இன்னைக்கு எல்லா அகாடமிஸுமே வந்து டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஏஐ டெஸ்ட் சீரிஸ், அதாவது ஏஐ பேஸ் கரெக்ஷன். ஏஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தட்டினீங்க அப்படின்னா ஒரு 10 பேப்பர் 15 பேப்பர். ஏன்னா எங்களுக்கே அந்த அந்த டீம்லாம் வந்து பேசினாங்க, அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற அந்த ஏஐ டீம் வந்து பேசினாங்க. ஐ திங்க் அவங்க பேர் ஷார்ப்னரோ ஏதோன்னு நினைக்கிறேன். அந்த டீம் வந்து பேசினாங்க. ஒரு பேஜுக்கு எவ்வளோ 25 பைசாவோ 30 பைசாவோ ஒரு பேஜ் கரெக்ஷனுக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், யோ நீ சொல்கிற ரேட்லாம் அநியாய சீப்பாக இருக்குது. ஆனால் நீ கொடுக்குற அவுட்புட் ரிசல்ட்டுக்கும் ஆக்சுவலி நாங்கள் ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ண ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்ட பேப்பரை வந்துட்டு நாங்கள் கரெக்ஷன் பண்ண சொன்னோம் அவங்க கிட்ட கொடுத்து. சம்மந்தமே இல்லை. நம்ம 42 மார்க் போட்ட இடத்துல அவங்க வந்து கிட்டத்தட்ட 68 மார்க்கோ என்னவோ போட்டிருந்தாங்க, 60ஓ 68 மார்க்கோ ஏதோ போட்டிருந்தாங்க.
ஸோ அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் வந்து எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் கொடுங்க அப்படி இப்படின்னாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க் கொடுக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீங்களே பாருங்களேன், ஐசிஏ சஜஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குது. அதில் எங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்கிங் கொடுக்குறாங்க? அதெல்லாம் கொடுக்குறது இல்லை. மார்க் டெஸ்ட் சீரிஸ் கொடுக்குறாங்க, அதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்கிங்ஸ்லாம் கொடுக்குறது இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்கிங்ஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம ப்ராக்டிஸில் நம்ம பண்ணுறதை வச்சு தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு தோணும் ஒரு லா பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணும்போது சில டைம் மார்க் கொடுக்கலான்னு தோணும், கொடுக்க வேணாம்னு தோணுன்ற மாதிரி இருக்கும். அது ஸ்ட்ரிக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் மார்க்கிங்லாம் போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறதுல எல்லாமே மேனுவல் கரெக்ஷன்ஸ் தான். அண்டு ஐசிஏ புக்கு ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால், லா, ஆடிட்டிங், எஸ்எம், இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக ஐசிஏ புக்கை ஃபாலோ பண்ணுவோம். அக்கௌண்ட்ஸ்க்கு, காஸ்டிங்க்கெல்லாம் வந்துட்டு ஐசிஏ புக்கை தாண்டி, ஐசிஏ புக்கில் இருக்க சம்ஸ் எல்லாம் கவர் ஆகிடும். அதை தாண்டி என்னென்னா ஆர்டிபி, எம்டிபி, அதில் தான் நிறைய சம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி சம்ஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஐசிஐ மெட்டீரியலில். பட் தியரின்னு பார்த்தா நிறையா இருக்கும். ஸோ தியரின்னு பார்த்தா ஐசிஐ புக்கை கவர் பண்ணாலே போதுமான அளவுக்கு இருக்கும். ஆனால் சம்ஸ் அப்படின்னும் போது அது கொஞ்சம் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி இந்த சம் போடுற சப்ஜெக்ட்லலாம் எவ்ரி டீச்சர் ஹேவ் தேர் ஓன் ஒர்க் புக். ஸோ அக்கௌண்ட்ஸோ, காஸ்டிங்கோ, எஃப்எம்கோ தி வில் ஹேவ் தேர் ஓன் ஒர்க் புக். பட் டிடிக்கோ, ஜிஎஸ்டிக்கோ பார்த்தீங்கன்னா ஐசிஐ சம்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஐசிஐ புக்கு ஃபுல்லாக போட்டணும். டிடி, ஐடிடி, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இங்கே லா, ஆடிட்டிங்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஒர்க் புக் போகணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கவர் திஸ் போர்ஷன் தென் டூ ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர்ஷன்ஸுக்கெலாம். அக்கௌண்ட்ஸுக்கும், காஸ்டிங்க்கும், எஃப்எம்க்கும் ஃபஸ்ட்டே ஒர்க் புக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இங்கே வந்து லாஸ்ட் ஒர்க் புக் வச்சுப்போம், அங்கே ஃபஸ்ட்டே ஒர்க் புக் வச்சுப்போம். இதுதான் இந்த விஷயம். அண்டு ஸோ லைவ் ஜூம் கிளாஸை பற்றி நான் ஆல்ரெடி டெமோ கிளாஸஸ்லாம் கொடுத்துருப்பேன். யார் யார் ஃபேக்கல்ட்டிஸு, எப்படி கிளாஸ் எடுப்பாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இன்ஸ்டால்மெண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ டன். தேங்க்யூ ஸோ மச். பாய். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா கமெண்ட்டில் போடுங்க. கமெண்ட்டில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன். யூ கேன் ஜாயின். பை.